Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்றைக்கி டேட்டு 2/4/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:30க்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியா அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒருவேளை நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பேருதவியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம யாரெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிள், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான ஸ்காலர்ஷிப் எவ்வளவு, கம்ப்ளீட்டாக ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீட் UG 2025 உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள், அதாவது மார்ச் 2026 செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக, MBBS அண்ட் BDS அட்மிஷன் ரெலவெண்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன பண்ணணும், இதுக்கான ஸ்காலர்ஷிப் எவ்வளவு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். உங்களுக்கு அதுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைச்சிடும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 18,073 ரூபா. இதுக்கு அரவுண்டு 20,000 வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இதுவே செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அரவுண்டு 1 lakh வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நீங்கள் இ-சேவை மையத்தில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ இன்கம் சர்டிஃபிகேட்டோ அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன தேவைப்படுது, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் தலைமுறையில் நீங்கள் தான் முதல் பட்டதாரி அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா கிராஜுவேட்டாக இருக்கக்கூடாது, உங்களுடைய எல்டர் பிரதர் இல்லைன்னா யங்கர் பிரதர், எல்டர் சிஸ்டர் ஆர் யங்கர் சிஸ்டர் யாருமே கிராஜுவேட்டாக இருக்கக்கூடாது. எப்படிங்க சார் யங்கர் கிராஜுவேட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இப்போது நீட்டில் ரிப்பீட்டர்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் முன்கூட்டியே முடித்தவங்களாக இருந்தால், அதாவது உங்கள் பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ உங்களை விட சின்ன வயசாக இருக்கிறவங்க, அவங்க என்ஜினியரிங் போயிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு நீங்கள் க்ளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கவுன்சிலிங் ஷெட்யூல் ப்ராஸ்பெக்டஸ் அதில் இந்த அனெக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. 2025க்கு உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான ப்ராஸ்பெக்டஸ் வந்த உடனே அதுலேயும் இதே மாதிரியான அனெக்சர்ஸ் இருக்கும், அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது 12th போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மாணவர்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கட்டும். பேரண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எத்தனை பேர், அப்பா அம்மா, அப்புறம் பிரதர்ஸ் எத்தனை பேர், சிஸ்டர்ஸ் எத்தனை பேர், இந்த எல்லா தகவலுமே இதில் இருக்குது. கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், அவங்களுடைய பெயர், அவங்களுடைய வயது, அதுக்கப்புறம் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன. ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப் ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். இப்போது
இவங்க யாருமே பட்டதாரியாக இருக்கக்கூடாது, நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் யூ ஆர் எலிஜிபிள். சரி, இப்போது இதை அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி அது வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அப்போது நீங்கள் வந்து இ-சேவை மையத்தில் கேன் நம்பர் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா பெட்டர் நீங்கள் அதே இ-சேவை மையத்தில் போய்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்ளிகண்ட்டினுடைய நேம், அப்புறம் அப்ளிகண்ட்டினுடைய ஃபாதர் நேம், அப்ளிகண்ட்டினுடைய மொபைல் நம்பர், இதெல்லாம் ஓடிபிக்காக. அதே போல் அப்ளிகண்ட்டினுடைய இமெயில் ஐடி, அப்ளிகண்ட்டினுடைய டேட் ஆஃப் பர்த், இந்த தகவலெல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி உள்ளே போகணும். அதில் உங்களுக்கு இந்த தகவலெல்லாம் திரும்பவும் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டினுடைய கேன் நம்பர், ஃபாதர் நேமு, இமெயில் ஐடி, அப்ளிகண்ட் நேமு, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, கேண்டிடேட்னுடைய ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, அதே போல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு. இப்போ +2 நீங்கள் எழுதியிருப்பீங்க, எழுதி முடிச்சுட்டு ஸ்கூலில் இருந்து எல்லா டாக்குமெண்ட் 10th சர்டிஃபிகேட்டு, 11th சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது டிசி கொடுப்பாங்க, அதையும் வாங்கிக்கிங்க. ஃபாதர்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, மதர்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அதுபோக பிரதர் சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் எஜுகேஷனல் ப்ரூஃபுக்கு டிசி, இப்போ உங்கள் பிரதரோ சிஸ்டரோ படிச்சுட்ருக்குறாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லை, அதுக்கு பதிலாக அவங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா போதுமானது. இந்த இடத்துல திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய யங்கர் பிரதரோ உங்களுடைய யங்கர் சிஸ்டரோ இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, 8th 9th தான் படிச்சுட்ருக்குறாங்க, அவங்களுக்கு இப்போ டிசி வாங்க முடியாதுங்க சார் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்கூலில் அந்த ஹெட்மாஸ்டர்கிட்டையோ இல்லை பிரின்ஸிபல் சார்கிட்டையோ நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட், உங்களுடைய இளைய சகோதரர் அல்லது இளைய சகோதரி இந்த பள்ளியில் 8ஆம் வகுப்பு அல்லது 9ஆம் வகுப்பு, இல்லைன்னா இந்த ஸ்கூலில் இந்த ஸ்டாண்டர்டு படிச்சுட்ருக்குறாங்க அப்படின்னு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணால் கூட போதுமானது. இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணாமல் ஒரு இ-சேவை மையத்தில் போய் இதெல்லாம் கொடுத்தீங்கனால அவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் பாருங்கள், ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, ஆதார் கார்டு, அதே போல் அப்ளிகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, ஃபாதர்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, மதர்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட், நான் தான் வந்து எங்கள் குடும்பத்தில் எங்கள் தலைமுறையில் முதல் பட்டதாரி அப்படின்ட்டு நீங்கள் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சாம்பிள் முதல் பட்டதாரி சான்றிதழ். ஓகேங்களா? இதில் என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் பட்டதாரி சான்றிதழ், இந்த மாணவருடைய பெயர் இருக்கும், அதுக்கப்புறம் அவருடைய வயது, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் குடும்ப உறுப்பினருடைய பெயர், அவங்களுக்கான வயது என்ன, அவங்களுக்கான உறவு முறை, அவங்க இளைய சகோதரரா இளைய சகோதரியா, இல்லைன்னா வந்து மூத்த சகோதரரா மூத்த சகோதரியா, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த வகுப்பு வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு தம்பியா அல்லது தங்கையா, அவங்க எந்த ஸ்டாண்டர்டு இப்போ படிச்சுட்ருக்காங்க, அவங்களுடைய கல்வி தகுதி என்ன, அதே போல் தந்தையினுடைய பெயர், தந்தையினுடைய வயது, தந்தையினுடைய கல்வி தகுதி என்ன, தாயாரினுடைய கல்வி தகுதி என்ன, இதை எல்லா தகவலும் கொடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு முதல் பட்டதாரி சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே எப்போ தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமாக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியிலையோ அல்லது அரசு ஒதுக்கீட்டின் கீழே வரக்கூடிய தனியார் கல்லூரியில் நீங்கள் சீட் எடுக்கிற பட்சத்தில் தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். அவங்களுக்கான கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது வீடியோனுடைய பிகினிங்லேயே சொல்லிட்டேன். அரசு கல்லூரியாக இருக்கிற பட்சத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் பெறலாம். அதே போல் அரசு ஒதுக்கீட்டின் கீழே வரக்கூடிய தனியார் கல்லூரியில், தனியார் மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குது த்ரூ கவுன்சிலிங்கில் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 1 லட்சம் வரை
உங்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிலேயோ இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ சீட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த சான்றிதழ் தேவையில்லை. அப்படியே சான்றிதழ் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்காது, உதவித்தொகை அப்படிங்கிறது கிடைக்காது, ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி அல்லது அரசு ஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் சீட் எடுக்கிறீங்கன்னா இந்த முதல் பட்டதாரி சான்றிதழை சப்மிட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல். நீட் யூஜி 2025க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை நம்ம கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம SAP Views யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் NRI சீட்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி, வேரியஸ் காலேஜஸில் சீட் எடுத்து இப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு அதை பற்றின முழு விவரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு நம்ம ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன், அதுவும் மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஃப்ரம் 1 December 2024 இப்போது 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 55 டெஸ்ட்டுக்கு பக்கம் போயிட்டுருக்குது. டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். அதே போல் ஆஃப்லைனில் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 2025 மே மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் நான் ஆஃப்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், OMR சீட்டு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம். ஸோ இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படித்தாலோ, இல்லைன்னா வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலோ உங்களுடைய ஷெட்யூல், ரெகுலர் ஷெட்யூல் ஆர் இன்ஸ்டிடியூட்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் கூடுதல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.